ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இப்போது ரீசெண்டாக வந்திருக்க சூப்பரான ஒரு ட்ராமாவோட ஸ்டோரி லைன் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. இந்த சீரீஸோட பேர் த வண்டர்ஃபுல்ஸ். இது ஒரு லிமிடெட் சீரீஸ், மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. இதோட ஸ்டோரி லைனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவிஸ் அண்ட் சீரிஸோட ஸ்டோரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சீரீஸில் ஹீரோயினுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்கும், அதனால நிறைய ஆப்ரேஷனும் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு அந்த ப்ராப்ளம் சரியாக இருக்காது. இனிமேல் ஆப்ரேஷனும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் நாளில் ஹீரோயின் சாக போகிறதா டாக்டரும் சொல்லியிருப்பாரு. ஹீரோயினுக்கு இருக்கிறது பாட்டி மட்டும்தான். அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் இவங்க மறைச்சிருவாங்க. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப் போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு பணம் கேட்டால் அவங்க பாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஹீரோ ஒரு சிவில் சர்வெண்ட். இப்போ அவர்கிட்ட மிஸ்டர் சன்னு ஒருத்தர் வந்து அவர் வீட்டு பக்கத்தில் கார்பேஜ் டம்ப் பண்ணுற இடத்துல மனுஷ அளவுக்கு பெரிய சைஸ் மீன் பார்த்ததாகவும் அங்கே இருக்க சில கெமிக்கல்னால தான் இப்படி நடக்கிறதாவும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க சொல்லி கேட்பாரு. ஆனால் அந்த இடம் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிங்கிறதுனால இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லிடுவாரு. இப்போது ஹீரோ கிட்ட ஒரு வயசானவர் வந்து பேசுகிறாரு. கொஞ்ச நாளாக இந்த ஏரியாவில் நிறைய பேர் காணாமல் போகிறதாவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சம்பவம் நடந்ததாகவும் ஒரு சீரியல் கில்லர் தான் இதெல்லாம் பண்ணுறான்னு சொல்வார். இப்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் சூப்பர் மார்க்கெட்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் ட்ரிப்காக வாங்கின கத்தி, அப்புறம் அவங்க வச்சிருந்த பெரிய சூட் கேஸ்லாம் பார்த்து இவங்க தான் சீரியல் கில்லர்னு ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அதனால ஹீரோயின் வச்சிருந்த சூட் கேஸை ஓப்பன் பண்ண சொல்லி ஹீரோயின் அதுக்கு முடியாதுன்னு சொன்னதுனால இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கும் சண்டேலேயே ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுக்கு இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மிஸ்டர் சன், அவரோட ஒய்ஃபோட ஃப்ளவர் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. இன்னொருத்தர் ராபின், இவங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்போ அவங்க பாட்டியோட ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ட்ரிப் போகிறதுக்காக பணம் வேணுங்கிறதுனால அவங்க பாட்டியை ஏமாத்துறதுக்காக இந்த 2 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பிளானை பண்ணுறாங்க. ஹீரோயினை கடத்தின மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதை வீடியோ எடுத்து பாட்டிக்கு அனுப்பி இவங்க பணம் கேட்டு மிரட்டினா கண்டிப்பாக அவங்க பாட்டி கொடுப்பாங்கன்னு தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயினை கட்டி வச்சு வீடியோ எடுக்கிறப்பவே அவங்க ஹார்ட் கண்டிஷன்னால ஹீரோயின் இறந்துருவாங்க. எங்க இந்த விஷயம் வெளியே போலீஸ்க்கு தெரிஞ்சா இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்து கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை மறைச்சு வைக்கலாம்னு பிளான் பண்ணி கார்பேஜ் டம்ப் பண்ற இடத்துல ஹீரோயினை ஒளிச்சு வைக்க போவாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்திருப்பாரு. இவங்களை பார்த்து சந்தேகப்பட்டு போலீஸ்க்கு காலும் பண்ணிருப்பாரு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க 2 பேரும் ஹீரோயினை அங்க இருக்க கெமிக்கல்ல போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேர் மேலேயும் அந்த கெமிக்கலும் பட்டிருக்கும். ஆனா இறந்து போனதா நினைச்ச ஹீரோயின் இப்போ திடீர்னு உயிரோட வந்திருப்பாங்க. கெமிக்கல் பட்டதால அவங்களுக்கு சூப்பர் பவரும் வந்திருக்கும். இவங்கள மாதிரியே அந்த கெமிக்கல் இவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் பட்டிருக்கும். அதனால அவங்களுக்கும் சூப்பர் பவர் வந்திருக்கும். ஹீரோயினுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற டெலிபோர்ட் பவர் கிடைச்சிருக்கும். மிஸ்டர் சன்னுக்கு எதை தொட்டாலும் ஒட்டிக்கிற பவர் கிடைச்சிருக்கும். ராபினுக்கு சூப்பர் ஸ்ட்ரென்த் பவர் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த பவர் எப்பவுமே இவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த பண்றப்போ தான் அந்த பவர் இவங்களுக்கு வரும். அது என்னன்னு இவங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நடக்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால தான். இம்மார்டலான மனுஷனை உருவாக்குறேன்னு நிறைய பேரை வச்சு அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதில் சக்ஸஸும் ஆகி சைல்ட் ஆஃப் எட்டர்னிட்டின்னு ஒரு பையனை உருவாக்கியிருப்பாரு. அந்த பையனுக்கு சாவே கிடையாது. இந்த குற்றத்துக்காக போலீஸ் அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 20 வருஷம் கழிச்சு அவர் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி அவர்னால சூப்பர் பவரோட இருக்க சில பேரை வச்சு அந்த சைல்ட் ஆஃப் எட்டர்னிட்டியை தேடுவார். இவங்க தான் இந்த சீரீஸோட வில்லன். ஹீரோக்கும் சூப்பர் பவர் இருக்கும். இந்த வில்லன் கேங்கோட பிளான் என்ன? அவங்கள ஹீரோவும் ஹீரோயின் கேங்கும் சேர்ந்து சண்டை போட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா? ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.